ராஜ்யசபா எம்பியாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனின் நாடாளுமன்ற கன்னி பேச்சு குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திண்டுக்கல் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய கட்சிக்கு உண்டான அங்கீகாரத்தை ஏற்படுத்துறதுக்கு அவர் பேசியிருக்காரு. இது இன்னும் மக்கள் மத்தியில் இன்னும் அந்தளவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. அவங்களுடைய கூட்டணி கட்சிகளில் அவர் இவ்வளோ காலமாக ஏன் அவர் இந்த மாதிரியான கருத்துக்களை ஏன் பதிவிடலை? இன்றைக்கி அரசியல் ஆதாயத்துக்கு அவர் பேசிட்டு வர்றாரு. இது ஒன்றும் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒன்றும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமெல்லாம் கிடையாது. அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு மத்தியில் அவருக்கான பிரதான ஒரு தலைவர்ன்ற ஒரு நிலைநடுறதுக்காக அவர் பேசிட்டு வர்றாரு. ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் பேசின விஷயத்த அது மக்களுக்கு புரியல. அவங்க எந்த விஷயத்தை கொண்டு பேசினாங்கன்னு சொல்லிட்டு இவர் பேசினது நல்லா தெளிவாக எல்லாத்தையும் புரிய வைக்கிற மாதிரி எல்லா மக்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி பேசியிருந்தார். சரியாக பேசியிருந்தார். மாநிலங்களவை உறுப்பினர் கமலஹாசன் அவர்கள் கன்னி பேச்சு என்பது மிக முக்கியத்துவமான ஒரு தமிழகத்தின் சம்பந்தமாக பேசியிருக்கலாம். அவர் பேசினது தேவையில்லாத ஒரு விவாதம். அந்த கிடைத்த அந்த நேரத்தை அவர் ஒரு தேவையில்லாத ஒரு டிபேட்டாக கொண்டு போய் ஒரு குழப்பமான மனநிலையில் தான் அவர் இருந்திருக்காரு. அதை கேட்குறவங்க எல்லாமே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை தான் அவர் உருவாக்கியிருக்காரு. இது தேவையில்லாதது. அவங்க சொன்ன வார்த்தை தமிழ் தெரிஞ்சால் பிச்சை எடுக்கக்கூட லாய்க்கில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. அதுக்கு கமலஹாசன் சொன்னது பார்த்திங்கன்னா பதிலடி கொடுத்துருக்காங்க. தமிழ்னா என்ன நினச்சிங்க, தமிழ் தான் உயிர் மூச்சு, தமிழ் இருக்க வரைக்கும் நாங்கள் வேறு எந்த இதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னது தமிழ் மக்களுக்கு ஒரு பெருமையான விஷயந்தான். இது பார்த்திங்கன்னா பாராளுமன்றமே திரும்பி பார்க்க வச்சுச்சு. ஏன்னா அவங்க நிர்மலா சீதாராமன் சொன்ன வார்த்தைக்கு இவர் சரியான பதிலடி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான். ரசிகர்கள் மத்தியில் அது போயிருக்கு அப்படிங்கிறதான் முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் அவருடைய ஸ்பீச்சை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் சமூக ஊடகங்களில் அவருடைய பேச்சை அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டாருன்னு சொன்ன வகையில் இன்றைக்கி மாநில மையத்தையும் திரும்பி பார்க்க வச்சுருக்கு அப்படிங்கிறதான். தமிழ் மக்களுக்காண்டி நல்லவரை பேசியிருக்காரு. ஆனால் தமிழ் மக்களுக்காண்டி நாங்கள் பேசணும். தமிழ் மக்களுக்கு என்னென்ன குறை இருக்குது, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன குறை இருக்குது, அது எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுமோ அதை அவர் கேட்கணும். நாங்கள் போய் மக்கள் குரல் பகுதியில் திண்டுக்கல் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.